ஒரு அழகிய கிராமம் இருந்தது. ராஜு, சஞ்சனன் கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதே ஊரில் மாயக்கோட்டைன்னு ஒரு பகுதி இருந்தது. அந்த கோட்டையில் ஏதோ வினோதமாக சத்தம் கேட்குதுன்னு யாரும் அந்த பக்கமே போக மாட்டாங்க. நான் இன்னைக்கு அந்த மாயக்கோட்டை வழியாக தான் வந்தேன். எனக்கு ஒன்றும் அங்கே சத்தம் கேட்குற மாதிரி தெரியல. நீ ஏன் இங்கே நின்றுட்டுருக்க? அந்த வழி வராதீங்கன்னு சொன்னால் கேட்டாதானே? உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறது? என் கோபத்தை கிளப்பாதீங்க. சரி வா, வீட்டுக்கு போகலாம். இனிமேல் நான் அந்த வழி போக மாட்டேன். அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்க மறுநாள் அந்த கோட்டை வழியே வந்தான். இங்கே எந்த சத்தமுமே கேட்கலையே. அப்படி இங்கே ஒன்றுமே இல்லையே. யாரோ இந்த ஊர் ஜனங்களை நல்லா பயமுடுத்தி வச்சிருக்காங்க. இங்கே எதுவுமே இல்லையே, ஒரே அமைதியாக தானே இருக்கு. இன்றைக்கும் அந்த கோட்டை வழியாக தான் வந்தேன். அங்கே ஒரு சத்தமும் கேட்கல. அங்கே வேற எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியலை. நீங்கள் ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டீங்க. நாளைக்கு நானும் உங்கள் கூட அந்த கோட்டைக்கு வரேன், போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாரு, இங்கே ஏதாவது சத்தம் கேட்குதா? எந்த சத்தமுமே கேட்கல. யாரோ இந்த ஊர் ஜனங்களும் பொய் சொல்லி ஏமாற்றி வச்சிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே ஒரு சத்தமுமே கேட்கல. இங்கே ஒரே அமைதியாக தான் இருக்குது. இந்த கோட்டை பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. சரி வா, வீட்டுக்கு போகலாம். இப்போவாது உண்மையை தெரிஞ்சுக்கினேன். அந்த கோட்டை பக்கம் யாருமே இல்லை, அங்கே எந்த ஒரு பேயும் இல்லைன்னுட்டு. உண்மையை தெரிஞ்சுக்கணுங்க. அந்த கோட்டை பக்கம் யாரும் இல்லை, எந்த பேயும் இல்லைன்னுட்டு. யாரும் இந்த ஊர் ஜனங்களை நல்லா ஏமாற்றி வச்சுருக்காங்க. நானும் இனிமேல் பயப்படாமல் வேலைக்கு போகிறேன், பயப்படவே மாட்டேன். இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கினீங்க? யார் சொல்கிறதையும் நம்பக்கூடாது, தீர விசாரிப்பதுமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.